கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் மாபெரும் வரலாறுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டப் போகிறார், வெளிப்படையாக நிலைநாட்டப் போகிறார். இந்த நாட்டிலேயே அவருடைய ராஜ்யம் இருந்து கொண்டு இருக்கிறது. நான் அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது தான் சொன்னேன், ஸ்ட்ரீட் லைட், ராத்திரியில் ஸ்ட்ரீட் லைட் போட்ட மாதிரி இப்போ ராஜ்யம் இருக்கிறது. எங்கெல்லாம் சபைகள் இருக்கிறது, எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் இருள் இன்னும் கவி கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு நாளிலே நீதியின் சூரியன் அருணோதயம் உதிக்கும், இல்லை, அருணோதயம் உதிக்கும், நீதியின் சூரியன் வருவார். அது வரைக்கும் இந்த பேதுருவானர் எழுதும்போது நிறைய தீர்க்கதரிசனங்கள் உண்டு. ஆனால் என்ன, ஒரு நாளில் வெடிவெள்ளி நட்சத்திரம் வரும் வரைக்கும் இந்த இருளான நேரத்தில் இந்த விளக்காக இந்த வசனத்தை எடுத்து கொண்டிருப்பது நலமாக இருக்கும் அப்படின்னு முடிக்கிறார். கர்த்தருடைய ராஜ்யம் முழுவதுமாக ஸ்தாபிக்கப்படும். அவரே ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக அவர் அமர்ந்திருப்பார். இந்த சகரியாவுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் இயேசுவே ஆண்டவர் என்று. இந்த உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளும். 7 ஆண்டு போருக்கு பின்பதாக 1000 ஆண்டுகள் அரசாட்சி, அதற்கு பின்பதாக புதிய வானம் புதிய பூமியாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் இன்னொரு நம்ம போன தடவை பார்க்கும்போது பார்த்தோம், புதிய வானம் புதிய பூமினார், கடல் இல்லாமல் சமுத்திரம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாரு. சமுத்திரமே இல்லை. அது எங்கெல்லாம் அவருக்கு அதாவது சலிச்சு போனது இல்லாமல் போனதுங்க ஒன்று. இரண்டாவதாக பிசாசனுடைய அடிப்படையான இடம் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த சமுத்திரம் இல்லாமல் போனது என்று சொல்லி பார்க்கிறோம். என்றென்றைக்கும் ஆளுகை செய்வார். இந்த ஆளுகை தான் ஆண்டவர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கொண்டு வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வேறு என்னென்ன நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும் பொழுது உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நல்ல பாயிண்ட், ஏதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் சொன்னதில்லை? அவதிக்கான சொல்லும்போது அதுதான் அந்த அக்வாடக்டை பற்றி பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போது ஹைராபாலிஸும் கொலிஸிலிருந்து ஹாட் வாட்டரும் கூல் வாட்டரும் கொண்டு வந்தாங்க சிட்டிக்கு. ஹாட் வாட்டர் வரும் அப்படியே. ஆமாம், லவோதிக்கா சிட்டிக்கு. ஆமாம், அதாவது எங்கேயாவது மாட்டும் போது அது அந்த வார்ம் வாட்டராக மாறும். வார்ம் வாட்டரா மாறும். அனலும் இல்லாம குளிரும் இல்லாமல் வரக்கூடிய அது அது வாயில வச்சாலே யாருமே வாயில வைக்க மாட்டாங்க, துப்பிடுவாங்க. இதுக்கு தான் கொடுப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் அது சொல்றாரு, நான் குளிரில இல்லைன்னா நான் வாந்தி பண்ணி போடுவேன். அதாவது வாமிட் பண்றதுக்கு நம்ம சொல்லுவோம், இந்த நாள்ல ஏதாவது விஷத்தை சாப்பிட்டாங்கன்னா உடனே உப்பு தண்ணியை கரைச்சி ஊற்றுவாங்க, அது வாமிட் பண்ணிடுவாங்க. அதே தான், அதுக்கு மட்டும் தான் உபயோகிச்சிருக்கிறாங்க அந்த இடத்த. அதுதான் அந்த லவோதிக்கா சபையை குறித்து பேசியிருக்குது. அதாவது அந்த இடத்த பார்க்கும்பொழுது தான் தெரியும், இது இந்த லவோதிக்கா ஏரோபோலியோ மேலே இருக்குது, நடுவில் இந்த லவோதிக்கா இருக்குது, அதுக்கு கீழே கொலோசை பட்டணத்தில் இன்னும் அகழ்வாராய்ச்சி நடக்கலை. ஒரு பெரிய மண்மேடாக தான் இருக்குது. போர்டு மட்டும் போட்டிருக்காங்க கொலோசைன்னு. இனிமேல் அதை அகழ்வாராய்ச்சி பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க, இன்னும் முடிக்கலை. ஆனால் இந்த 2 இடமும் அகழ்வாராய்ச்சி பண்ணி முழுமையாக நம்ம எல்லாவற்றையும் பார்க்க முடியுது அந்த இடங்களில். ஆமாம், வேறு என்னெல்லாம் நம்ம அந்த இதில் பார்த்தோம் வெளிப்படுத்தின விசேஷம். இப்பொழுதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்ன, கர்த்தர் திரும்ப வருவார், தம்முடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார். அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு முன்பதாக ஒரு பெரிய போர் இருக்கும். அது 7 ஆண்டு போர். அது அர்மகதான் இடத்துல நடக்கும். அதுக்கு என்னென்னா 2 பகுதியாக, இந்த உலகம் முழுவதும் ஒரு பகுதியாகவும், அடுத்ததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சபைகளுக்குமாக அவர் போர் செய்கிறவராகவும், அதில் ஜெயம் கொள்கிறவராகவும், பின்பதாக அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதாகவும், அது 1000 வருடங்கள், பின்பதாக ஆண்டாண்டு காலங்கள் அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்பதை குறித்து நாம் பார்க்கணும். அதுக்கு நேரம் தான் போயிட்டுருக்குறோம். இந்த கடைசி போன நிகழ்ச்சியில் நாம் பார்க்கும்போது சபைகளுக்கு ஜெயம் கொள்ளுகிறவன் குறித்த அந்த வசனங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாம் முடியும் போது ஜெயம் கொள்கிறவன் எவனோ, இதில் வெற்றி கொண்டு என்னோடு கூட இருந்து வெற்றி கொள்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி எழுது. அது உள்ளவன் கேட்க கடவன். ஆமாம், அதாவது யாரெல்லாம் உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுங்கிற அர்த்தமே என்ன, ஏற்றுக்கொள்வதற்கு வாஞ்சையாய் உள்ளவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கப்படும், ஏற்றுக்கொள்வதற்கு வாஞ்சையாய் இல்லாதவனுக்கு கொடுத்தது மறந்து போகும். இதுதான் வித்தியாசம். யாருக்கு கிரகிக்க முடியுமோ அவங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம கடைசியாக 2 பகுதிகளை பார்த்தோம். ஒன்று 21வது அதிகாரம் நம்ம பார்த்தோம், புதிய வானம் புதிய பூமியில். 21வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பார்த்தோம். புதிய வானம் புதிய பூமி, புதிய எருசலேம் பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, அது அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல வருகிறது என்று பார்த்தோம்.
மேலும் ஒரு பெரிய சத்தம், ஒரு பிரகடனம் வந்தது. அது என்ன, இதோ மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்பதை, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். நம்ம முன்னாடியே பார்த்தோம், சேமுடைய கூடாரத்தில் வாசமாயிருப்பார்னு சொல்லி ஆதியாகமத்தில் உள்ளது இங்கும் வருகிறது. அதாவது இந்த ஆபிரகாமோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கையில் 3 நம்ம சொல்லுவோம். என்ன உடனடியாக சொல்கிறது 3 என்னது? 1, நான் உனக்கு தேசத்தை கொடுப்பேன், பெரிய சந்ததியை கொடுப்பேன். சந்ததியை 2 விதமாக சொல்கிறாரு. நட்சத்திரம் என்றால் உயர்ந்த சந்ததி, அது ஆவிக்குரிய சந்ததி. பூமியினுடைய மணல் என்றால் அது வந்து இந்த உலக பிரகாரமான சந்ததி அப்படின்பாங்க. எண்ணிக்கைக்காக கொடுக்கப்பட்டதே தவிர உலகான பெரிது சிறியது என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இன்னொரு இடத்துல வந்து பவுலடியார் சொல்கிறாரு, நம்ம அதை வந்து அடுத்த வரக்கூடிய நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதாவது ஆவிக்குரியவர்கள் அல்லது மாம்சத்திற்குரியவர்கள் என்று சொல்லி அவர் 2ஆக பிரிக்கிறத பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து எண்ணிக்கை என்ன முடியாதது அப்படிங்கிறார். ஒருத்தர் கேட்டானா, ஒரு சயின்ஸ்கிட்ட வந்து ஒருத்தன் போய் கேட்டானா, ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் உண்மையாக நினைக்கிறீங்களா? ஆமாம் அப்படின்னு. அப்படின்னா எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, அவன் சொன்ன 5 மில்லியன் ட்ரில்லியன் மில்லியன் சொல்லிட்டு 275 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னான்னா, அது எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? உனக்கு ஏதாவது சந்தேகம் தான் நீ போய் எண்ணிப்பார் அப்படின்னா, நீ போய் எண்ணிப்பார். அது யார் எண்ண முடியும்? அப்புறம் என்கிட்ட ஏன் கேள்வி கேட்குறேன்? உன்னால் முடியாதுல்ல, அதுக்கப்புறம் என்கிட்ட ஏன் கேள்வி கேட்குறேன்? அது என்ன முடியாதுன்னு ஆண்டவரை சொல்லி வச்சுருக்கிறாரு. இல்லை, அது படைப்பில் வந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு. இன்னும் சில நட்சத்திரத்துலேருந்து வெளிச்சம் இந்த பூமிக்கு வரலையாம். இப்போ புதுசாக நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது படைக்கப்பட்டது எப்போ? அதுலேருந்து இந்த லைட்டோட ஸ்பீடு என்ன? 3 lakh kilometer 3 lakh கிலோமீட்டர். அப்புறம் 1 lakh 3 lakh kilometers per second இல்ல, இந்த இதுக்குள்ள அவ்வளோ லைட் இயர்ஸ்ல தூரத்துல இருக்கு. ஆமா, அந்த லைட் இயர்ஸ் சொல்றாங்க. அவ்வளோ தூரம் இந்த சூரியன்ல இருந்து வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுங்கிறாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் அவ்வளோ தூரத்திலே கேலக்சிஸ் இருக்கு. கேலக்ஸி இருக்குது. இவ்வளதையும் படைத்த ஆண்டவர். ஒரு ஃபிலிம் மாதிரி பார்த்தோம். ஆமா, ஒரு ஃபிலிம். யூனிவர்ஸ், அதாவது கேலக்ஸில உள்ள அந்த இத ஃபுல்லாவே ஆமா, ஒரு இத புரிஞ்சிக்கவே முடியாது. ஹபிள் டெலிஸ்கோப் தான் இத்தனை வருஷமா பிக்சர்ஸ் எடுத்துட்டு இருக்கு. இப்போ புதுசாக ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிறதான ஸ்பேஸை அமைச்சிருக்கிறாங்க. அது இன்னும் பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் அனுப்புது. அதனால என்ன சொல்கிறாங்க, இப்போ சயின்டிஸ்ட் வந்து நம்ம இவ்வளோ நாள் என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் வந்து தவறாக தெரியுது. அதனால யூனிவர்சிட்டி டெக்ஸ்ட் புக்ஸே வந்து நம்ம மாற்றணும் அப்படின்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நியூ நாலேஜ் உண்டாகுது. அதாவது ஆண்டவர் ஓரளவுக்கு தெரிஞ்சது, அதை வச்சு எழுதிட்டாங்க. ஆனால் முன்னாடி என்ன சொன்னாங்க, என்னது இந்த உலகமானது தட்டையாக இருக்கும், போய் ஒரு இடத்துல விழுந்துருவாங்க அப்படின்னு. இல்லையா, அது உருண்டை என்னன்னா அவனை பிடிச்சி கொலை பண்ணாங்க. இல்லை, அல்ல அது உருண்டையாக இருக்குது அப்படின்னு. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, பூமி உருண்டை, உருண்டையின் மேல் அமர்ந்திருக்கிறார். ஆனால் இதை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு மெசேஜே வந்து டிஃப்ரெண்ட் என்டிட்டியில் போயிட்டுருக்கலாம். ஒரு குரூப் இன்னும் தட்டதாக இருக்கிறாங்க, இன்னும் உருண்டை தான் இருக்கிறாங்க. ஏதோ உருட்டுறவங்க உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, உருட்டுறவங்க உருட்டிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ சமயத்தில் இந்த ஒரு பாட்டு, சாத்தான் உருட்டுன்னு உருட்டுவான் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாங்க எல்லா இடத்துலையும். ஆமாம், என்ன தெரிய வேண்டியது இருக்கிறது, கர்த்தர் இவ்வளோதையும் படைத்து அதில் ஒரு மனுஷ கூட்டத்தை படைத்து அந்த மனுஷ கூட்டத்திற்காக தானே வந்து அவர் மரித்து எல்லாவற்றையும் வெறுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இந்தவருடைய மத்தியிலே இருப்பானுறார். இப்போ இந்த நான் ஆபிரகாம் பற்றி பேசிட்டு வந்தோம் இல்லை, ஒரு 3 இது சொன்னேன். ஒன்று வந்து இந்த நிலம் கொடுப்பேன்னாரு, அடுத்தது சந்ததி கொடுப்பேன்னாரு, மூன்றாவதாக ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் முக்கியமானது நமக்கு, பூமியிலோட வம்சம். இதெல்லாம் விசுவாசித்ததுனால அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான் அப்படிங்கிறது. அதோடு கூட இன்னும் 2-3 சேருது. என்னென்ன? ஒன்று வந்து என்னது, ராஜாக்கள் எழும்புவார்கள். ஆக ஆண்டவர் வந்து முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன், போன நிகழ்ச்சியில் சொல்லும்போது இந்த ஆளுகை, ஆளுமை, அந்த அரசாங்கம் அதுங்கிற அந்த கருத்தும் இதில் வந்து சேருது. 2 பேர்ட்டையும் சொல்கிறார். சாராயிட்ட வந்து உன்னிடத்தில் பிறக்கப்படுற பிள்ளைகள் ஆளுகை செய்வார்கள்ங்கிறாரு. ஆபிரகாம்கிட்டே சொல்கிறாரு. பின்பதாக நம்ம யாக்கோபுடைய வம்சத்திலையும் நான் பார்க்குறோம். ஒன்று. அதுக்கடுத்ததாக நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு, இந்த உன்னோடு கூட வித் யூ அப்படிங்கிறது இந்த ஆதியாகமத்தில் அநேக இடங்கள்ல வருது. நிறைய இடங்கள்ல திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வந்துட்டு உன்னை கூடாரமிடுவேன், உன்னோடு கூட இருப்பேன் இருக்குது. அதாவது கர்த்தர் நம்மோடு என்கிற கான்செப்டே ரொம்ப பெரிய கான்செப்ட். இது இன்னும் அதிகமாக எங்கே வந்ததுன்னா இயேசு கிறிஸ்துவில் வந்த அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் நமக்குள்ளே கூடாரமிட்டார் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது.
அவருடைய மகிமை கண்டோம், அது தேவனுக்கு ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஒப்பான மகிமையாக இருந்தது. அவர் நம்மோடு கூட இயேசுவானவர் வந்தோடனே இயேசுவானவர் இம்மானுவேல் என்று சொன்னோம். அதாவது இம்மானுவேல், அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆரம்பிக்கும் போது கடவுள் உங்கள் நம்மோடு, ஆனால் முடிக்கும் போது இயேசு நம்மோடு அப்படின்னு சொல்லி முடிக்கிற பார்த்தோம். ஆக ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது என்பது அது ஆண்டவர் செய்திருக்கக்கூடிய, கர்த்தர் செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, எங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். இப்போ இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அவர்களோடு கூட அவர்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன். இதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாத ஒன்று. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே உலாவுகிற தேவன். எப்படி நீங்கள் இந்த முன்னாடி உள்ள அந்த முந்தைய ஏற்பாட்டுக்கு போனீங்கன்னா அந்த அந்த கூடாரம் அமைக்கப்படும்ல, அந்த கூடாரம் அமைக்கப்படும் பொழுது ஆசரிப்பு கூடாரம் எப்படி அமைக்கப்படும் சொல்லுவாங்க ஒன்று. இரண்டாவதாக இந்த டாய்லெட்டுக்கு போகிறவங்க என்ன செய்யணும்னு அதுவும் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு கம்பை தூக்கிட்டு போ, ஒரு கம்பை எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா கர்த்தர் உலாவுவார் உங்களுடைய கூடாரத்தில். அதில் எந்த விதத்திலும் அசிங்கமானது எங்கேயுமே காணப்படக்கூடாது. இப்போ ஆண்டவருடைய உலாவுதல் என்பது வெளிப்படையாக அவர்கள் கண்டிருக்கிறார்கள். இதில் நான் ரொம்ப அதிகமாக ரசித்தது என்னென்னா இந்த அனனியா சஃபீராவோட கேஸு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்தில். அதில் இந்த ஆண்டவர் உலாவுவாருங்கிற அந்த கான்செப்டும் இங்கே நீ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக 2 பேரும் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதும், அதாவது கர்த்தர் அங்கே இருக்கிறாரு, அவருடைய நிலநாட்டம் அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. அதாவது கொர்நேலிய வீட்டில் எல்லாம் கேதர் ஆகிருப்பாங்க. அப்போ கொர்நேலிய சொல்றாரு, நாங்கள் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். கொர்நேலிய எங்க வீட்டில் கூடியிருக்கோம்னு சொல்லல, எனவே தேவ சமூகம், we are in the presence of God. ஸோ நான் எப்போதுமே சர்ச்சில் சொல்லுவேன், நம்ம வந்துட்டு வாரும் தூய யாவைன்னு பாட வேண்டாம், நம்ம வருதே தேவ சமூகத்துக்குள்ளதான். Even before we come, God's presence is there. So we don't have to invite him. Actually he is inviting us into his presence. அவர் நம்மை அவருடைய பிரசன்னத்துக்குள்ள அழைக்கிறார். We come into the church, நம்ம வரும்போது we come into the presence of God. We come into the அவருடைய சன்னிதானத்துக்குள்ள தேவ சமூகத்துல நாங்கள் கூடி இருக்கோம். இதை நீங்க இந்த கான்செப்ட் ஒரு தடவை நான் எழுதியிருக்கும் போது இதை எபிரேயர்கள் நிருபத்தில் இதோ யார்கிட்ட வந்திருக்கிறோம் அது அப்படின்னு சொல்லி இருக்கோம். இந்த we have come to the presence of the Lord, we have come, அதாவது ஆபேலுடைய ரத்தம் சலிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், அநேக பரிசுத்தவான்களுடைய இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி we have come. நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா we have comeனு ஒரு 4-5 தடவை அது வரும், திரும்ப அந்த இதில் வரும். நாம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் இல்லை, அதுதான் உண்மை. அவர் நம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே இல்லை, நாம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நிறைய பேர் எழுதி we have come into his house and gathered in his name to worship him. நம்ம அதாவது நாம தான் அவருடைய, சில பேர் ஆண்டவரே இந்த இடத்துல நீர் வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம், வந்ததுக்குள்ள ஆமாம் கொஞ்சம் அதெல்லாம். Biblically that is wrong. What we are doing is wrong. Actually we are coming into God's presence, in the presence of God, and we have to let ourselves open to the presence of God, so that he would அவர் நம்மளை நிரப்புவார். அவர் நம்மளை என்ன வேணுமோ, என்ன விசுவாசத்தோட வரோமோ அவரையும் தேடுங்கள், அவருடைய வல்லமையை தேடுங்கள், அவருடைய சத்துவத்தை தேடுங்கள். So seek his power. So every time we come, seek his power. இதுதான் இந்த உடன்படிக்கையினுடைய முக்கியமானது. என்னென்ன, நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களோடு கூட சும்மா இருக்க மாட்டேன், நான் கடவுளாகவும். அதாவது எதுக்கு மக்கள்லாம் பயப்படுறாங்க ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு? ஏன் கோயிலெலாம் வெளியில் கட்டி வச்சுருக்காங்க, வீட்டுக்குள்ளே யாரும் கோயிலுக்கு மாட்டாங்க, வெளியில் வைப்பாங்க. எதுக்கு ஊருக்கு வெளியில் வைக்கிறாங்க அப்படின்னா பயம். அவர் வந்தால் அடிச்சிரும் அது அடிச்சிரும். அது இப்படி தான் சொல்லுவாங்க, ராத்திரி அடிச்சிரும் அப்படின்பாங்க, கருப்பு விடாது அப்படின்பாங்க. ஆனால் நமக்கு உள்ளது என்னென்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான். அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதமானது. அதோடு மட்டுமல்ல, அவர் ஆண்டவராக மட்டுமல்ல, என்ன சொல்லிருக்காரு, நான் அவங்கள் தகப்பனாக இருப்பேன், அவர்கள் என் குமாரனும் குமாரத்தையனாக இருப்பான்னு. ஃபேமிலி கான்செப்ட் வருது பார்த்தீங்களா, இது பெரியது. நம்ம ஆண்டவருடைய குடும்பம்ங்கிற கான்செப்டை கொண்டு வர்றாரு. இங்கே இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் தான் பார்த்துனோம். மணவாட்டியை போல மேலும் பரலோகத்தில் 3வது வசனம் வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார்,
அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவருடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். ஆபிரகாமுக்கு செய்த அதே வாக்குத்தத்தம், இந்த 5 வாக்குத்தத்தத்தை அது அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி நான் அப்போ சொல்லும்போது சொன்னேன், அதாவது மோசேக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய இந்த யோசுவாவிட்டத்தை என்ன எதிர்பார்த்தாங்க, நீ ஒரு பெரிய படைத்தளபதியாக இருக்கிறா, இதனால் நாங்கள் உன்னை கீழ்ப்படியோன்னு சொல்லலை. மோசேக்கு சொல்ல மோசையோட ஆண்டவர் இருந்தது போல உன்னோடு இருக்கிறதுனால இதான் இந்த எல்லா லீடர்ஷிப்புக்கும் நான் சொல்லக்கூடியது. நீ பெரிய வந்து எஃபிஷியன்ட் பர்சன் இருக்க வேண்டாம், கர்த்தர் உன்னோட கூட இருந்தால் நிச்சயமாக காரியங்களை அவர் வாய்க்கப்படுவார். அவ்வளோதான், யாராக இருந்தாலும் சரி. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த 22வது அதிகாரத்தை நாம் பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை பார்த்தோம். அதுலேயும் வந்து ஆண்டவரை தரிசிப்பார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவருடைய நெற்றியிலே இருக்கும் அப்படின்றார். என்னெல்லாம் சொல்ல, ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடுங்கிறாரு. ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்திலிருந்து வரக்கூடியதை பார்க்குறோம். மாநகரத்தினுடைய வீதிகள் 12 கனிதரக்கூடிய விருட்சங்கள், சாபம் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறவருடைய சிங்காசனம் அதில் இருக்கும் அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து கடைசியில் அவர் முழுமையாக நிலைநாட்ட போகக்கூடிய அந்த இறையரசி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சாபம் இராது. சரி, இதில் 11வது அதிகாரத்தில் 2 சாட்சிகள்னு சொல்லப்படுது, அது என்னது? 2 சாட்சிகள் நிச்சயமாக இந்த அதாவது நிறைய அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இது நம்ம வந்து இதுக்குள்ளே நம்ம ஒன்று ஒன்றா போக வேண்டியதில்லை. ஒன்று மட்டும் என்ன, இயேசுவானவர் வரும்பொழுது நிச்சயமாக உள்ளவர்கள் எல்லாரும் ஒரு தடவை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பும் அடைவதும் என்பது இந்த 2 சாட்சிகளில் 2 பேர் இந்த மரிக்காமல் போயிட்டாங்க. ஒருவேளை திரும்ப அவங்க வருவாங்களான்னு எனக்கு தெரியல, யாருன்னு நான் சரியாக சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாத நான் சொல்ல வேண்டியதில்லை. 2 சாட்சிகள், அதாவது 2 சாட்சிகள்னு சொல்றதை விட நிச்சயமாக அவரை குறித்த கடைசியான ஒரு சாட்சி இருக்கும். அந்த சாட்சியின் மூலமாக 2 பேர் இருப்பாங்க. யார் 2 பேர் சொல்லுவாங்க, ஒன்று ஏனோக்கு, அதுக்கு அடுத்தது ஏலியா. அங்கிள் அதில் ஒரு சின்ன இப்போ என்னென்னா, சுஷே சொல்கிறார்ல, எலியா ஏற்கனவே வந்தாயிற்று அப்படின்னு ஏசு யோவான் மூலமாக சொல்கிறேன். அதை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஏற்கனவே எலியா வந்து வந்துட்டாரு அப்படி. ஆக்சுவலாக அது அப்படி பார்த்தா அப்போ வந்து ஒரு தரம் மறிப்பதும் ஒரு தரம் தப்பாக போச்சுல. இப்போ எலியாவினுடைய அதே முறைமையின்படி, ஆமாம் முறைமையின்படியே தானே எலியாவை திரும்ப வரல. இப்போ அதான் அவங்க என்ன ஒரு டீம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஏற்கனவே எலியா வந்தாச்சு அப்படின்னு. அப்படி பார்த்தா அது வந்து இன்னொரு லைஃப் அந்த மாதிரில கணக்காயிரும். இல்லை தப்பு இல்லை, ஓகே, நம்ம அப்படி எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாதுல்ல, எடுக்க முடியாது. ஆண்டவர் வந்து ஓமையாக சொல்கிறாரு, ஓமையாக தான் சொல்கிறாரு. எலியாவை போல ஒரு ஆள் வரணும்னு நீங்கள் பார்த்தீங்களா, இதை வந்துட்டார் இவர் அப்படிங்கிறார். எலியாவினுடைய ஆவியை பெற்றவர், எலியாவினுடைய ஊழியத்தை பெற்றவர் வந்துட்டார் அப்படிங்கிறார். சரி, 2 பேர் நிச்சயம் வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம இன்னும் அதிகமாக நான் போகணும், அதுக்கு ஃபுல்லாகவே நம்ம தனியாகவே தான் நடத்தணும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் என்ன, கர்த்தர் வரப்போகிறார், அவரை குறித்த சாட்சிகள் நிச்சயமாக இருக்க போகிறது. அந்த சாட்சிகளுக்காக, அதாவது கர்த்தருடைய சுவிசேஷத்தினுடையதுக்காக மறிக்க போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை வந்து அவர்களை கொல்லுகிறவர்கள் பெரிய ஆள்களாக எண்ணப்படுவார்கள். அவர்களுடைய இந்த சாட்சி நிச்சயமாக எல்லா இடங்களிலும் பரவும். யாருமே சொல்ல முடியாது கர்த்தரை குறித்த சாட்சி எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த நாட்களில் உலகம் முழுசும் பார்க்க போகுது, இவர்கள் இருவரும் கர்த்தரை குறித்து சாட்சி சொன்னார்கள்னு சொல்லி முழுவதுமாக இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பரவும். அப்பொழுது அவருடைய முடிவு இருக்கும் வரும். ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், அவருடைய சமூகத்தில் ஆண்டாண்டு காலம் வாழப்போகிறோம், அவரோடு கூட இருக்க போகிறோம், வாரம் ஆண்டவரே என்று சொல்லி அழைக்க போகிறோம். இது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம். ஆமாம், இன்னொன்று சொல்லப்படுறது, அதாவது இந்த 12 கோத்திரங்களை சொல்கிறார்ல, ஒவ்வொன்று 12 கோத்திரத்தில் 1,40,040. அதில் தான் கோத்திரத்தின் பேர் இல்லை அப்படின்னு, தான் கோத்திரத்துடைய பேர் இல்லை அப்படின்றாங்களா? ஓகே, அதுக்கு ஏதாவது விளக்கங்கள் இருக்கிறதா? நான் இந்த இதுக்கு கோத்திரமும் இன்னொரு கோத்திரோட பேரும் சேர்ந்து கோத்திரம் இல்லை, ரெண்டுமே இன்னொரு கோத்திரத்தோட இணைக்கப்பட்டிருக்கும், கோத்திரோட இணைக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த கோத்திரத்தோட பேரு கொடுக்கப்படும். நான் இன்னுமே 144 மனாசே வந்துருச்சு, அதனால அவங்க 2 பேரை அது நான் இந்த 12 கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் போதே என்ன சொல்றேன், இஸ்ரேல் சமுதாயம் முழுவதும். இதை வந்து திரும்ப அவங்க இல்லை, இவங்க விடுபட்டு போயிட்டாங்க, இது லேவியருக்கு என் பங்கு இல்லை அப்படின்னு நான் கொண்டு வர போகிறதில்ல. ஒன்று இஸ்ரேல் ஜனங்கள், இந்த 144ங்கிறதே வந்து ஒரு எண்ணிக்கையை தான் சொல்ல, சிம்பாலிக்கல். ஒரு கூட்டம் வரும், ஒரு மீதியான ஒரு கூட்டம் இருக்கும்.
அதுதான் நம்ம இந்த அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம நிச்சயமாக பார்க்கணும். நம்ம போயிடலான்னு நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சிக்கு. அடுத்த நிகழ்ச்சியை நான் பார்க்கும்போது என்ன சொன்னோம், இவ்வளோதையும் நம்ம வந்து பார்த்து கொண்டு வரும்போது ஒரு பெரிய கேள்வி எழும்புறது என்னென்னா, இஸ்ரவேலர்களோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை தவறாய் போனதா? அவர்கள் வெளியே போயிட்டாங்கல்ல, அவங்க இப்போ கிடையாது. இஸ்ரவேலர்கள் எல்லாருமே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இஸ்ரவேலர்களை குறித்து என்ன? ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது வந்து அவர் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, அவங்களுக்காக கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டு கொண்டே இருந்தது. பட் ஆனால் அவங்க வந்து தி கெப்ட் ரிபல்லிங் அகெயின்ஸ்ட் காட், அதை மறுதலித்துட்டே இருக்காங்க. அதனால கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய இருதயம் கடினத்தினால மர்சி வந்து நமக்கு நேரா திரும்பிருச்சு. நிச்சயமா அது வந்து நம்ம அவங்கள வந்து இது பண்ணிட்டு மர்சியை நமக்கு வந்து காட்டுறாரு. அவங்களுடைய கீழ்ப்படியாமை நமக்கு கிருபையா இருக்கு. ஓகே, நம்ம அதை நம்ம விளக்கமாக நம்ம அதை படிப்போம். நம்ம ஒவ்வொரு, அதாவது 9வது அதிகாரம், 10வது அதிகாரம், 11வது அதிகாரத்தை நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. 2-3 விதமான கருத்துக்கள் வருது. என்னென்னா, ஒன்று, இஸ்ரவேலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து விட்டார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னமும் அவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்வது அது கர்த்தருக்கு விரோதமான பாவம்ங்கிறாங்க. அந்த பிளாஸ்பமி, அதாவது என்ன தேவதூஷணம் அப்படின்னு இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல இன்னொரு பகுதியாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவை மேசியா என்று விசுவாசித்த யூதர்களும் புறஜாதியாரும் இப்பொழுது சபையிலே ஒரு புதிய மக்களினமாக, புதிய சமுதாயமாக ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த சபை பெந்தேகோஸ்தே நாளில் ஆரம்பிக்கப்பட்டது. சபையினுடைய கருத்து இருந்தது, ஆனால் வெளிப்படையாக பெந்தேகோஸ்தே நாளில் வெளிப்படுறது. 120 பேர் இருந்ததும் சபைதான். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அந்த சிறிய கூட்டமும் ஒரு 70 பேரும் அவருடைய சபைதான் அவருடைய. ஆனால் வெளிப்படையாக சபை என்று சொல்லி கர்த்தருடைய திருச்சபை என்று ஆரம்பித்தது இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பதாக. அந்த நாளிலே பேதுருவானவர் பேசியது. அதுக்கு பின்பதாக கிட்டத்தட்ட 3000 புருஷர்கள் சேர்ந்தது. அது அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்பதிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தது. பின்பதாக நாம் வெளிப்படையாக சபையை குறித்து பார்க்கிறோம். ஆனால் அந்த நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது யார் முதலாவதாக நற்செய்தியை அறிவித்தது என்றால் யூதர்கள் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த யூத சமுதாயத்தில் வந்தார். அவருடைய பின்பற்றின எல்லா சீஷர்களும் யூதர்கள். ஒன்று வந்து அதிகமாக கலிலேயா பகுதியிலிருந்து வந்த மீன்பிடிக்காரர்கள் தான் அதிகமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கும் ஒரு ஏன் மீன்பிடிக்காரர்களை ஆண்டவர் எடுத்தார்னா, ரொம்ப சீக்கிரமாக வந்து சுவிசேஷம் போகும். பெரிய ஆளுங்களை இருந்தால் இருப்பான், நம்ம திட்டம் போட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு தியாலஜி எழுதி பண்ணுவோம், அப்படி ரிப்ளிகேஷன் ஆகாது. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், யார் கையில் கொடுத்தா சீக்கிரமாக போகும், யார் கையில் கொடுத்தா இறுக்கி பிடிச்சிக்கிடுவோம் அப்படின்ட்டு. பாட்டில் நெக்குன்னு சொல்லுவாங்களே, அது ஆண்டவர் நல்ல படிப்பறியது இல்லாதவர்கள் தான் சீக்கிரமாக சொல்லுவாங்க. படித்தவங்க நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணுவோன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து பிடிஹெச் முடிச்சு, அதுக்கப்புறம் அந்த பிடி முடிச்சு, அதுக்கப்புறம் எம்டிஹெச் முடிச்சு, அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணி, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணி, அதுக்கு அடுத்தது இன்னொரு இது பண்ணி, இதெல்லாம் பண்ணி முடிஞ்சு வெளியே போக மாட்டாங்க. அதை தான் சொல்ல வர்றேன், வெளியே போக மாட்டாங்க. வெளியே போய் சொல்ல மாட்டாங்க, தியாலஜியை மாற்றிடுவாங்க. இல்லை வெளியே போக மாட்டாங்க. அதாவது அந்த தைரியம் இருக்காதுன்றாங்க. இந்த மாதிரிலாம் இப்படி ரொம்ப போல்டாக சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. சமீபத்தில் வந்து போன டிசம்பரில் ஒரு திருமணத்துக்காக இந்த திருநெல்வேலி போயிருந்தோம். அங்கே போயிருக்கும் பொழுது என்னைய வந்து இந்த ரிசப்ஷனில் பேசுங்க அப்படின்னாங்க. அங்கே வந்திருந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிறைய பேர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்க. பார்த்தா ரொம்ப உட்காந்துருக்காங்க. அந்த மாப்பிள்ளை ரொம்ப ஒர்ஷிப்லாம் பண்ணுறாரு. ஆனால் நிறைய பேர் இப்போ நம்ம என்ன சொல்லணும், அங்கே போய் நீங்கள் நீடூடி வாழுங்கள் அல்லது வந்து இது ஒரு பெரிய ரகசியம்னு சொல்லி நான் வந்து எபேசியர் நிருபத்தை எடுக்கிறேன்னா, இல்லை, நான் சொல்ல வேண்டியது சுவிசேஷம். நேராக போய் நீங்கள் மாப்பிள்ளையை பார்த்தீங்க, எப்படி ஒரு ஆண்டவரை சோதரிக்கிறார், துதிக்கிறார்னு பாருங்கள், இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லி டார்னு எல்லாரையும் சொல்ல வச்சு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நமக்கு ரட்சிப்படைய வேறொரு மார்க்கம் இல்லை, எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரும் வாயத்திறந்து சொன்ன பிறகு வெளியில் வந்து ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்குறாரு, என்னையா இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்துடுறீங்க, இவ்வளோ அதிகாரமாக பேசுகிறீங்க ஐயா. திரும்ப வந்து என்ன செஞ்சாங்க, வெளியில் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது கேட்டாங்க, எங்கேயா இந்த நீங்கள் கன்வென்ஷன்லாம் பேசுவீங்க. நான் ஒரு மிஷனரியா அப்படின்னு. கன்வென்ஷன் பேச மாட்டேன், ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துங்க. அப்படியே உங்கள் கார்டு கொடுங்க அப்படின்னாரு. நான் காட்டில் இருந்தவன்ட்ட எங்கேயா கார்டு இருக்கும் அப்படின்னு ஒன்று சிரிச்சுக்கிட்டு சொன்னேன். ஆமாம், இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்களே அப்படின்னாங்க.
ஏன் தைரியமாக பேச மாட்டேங்கிறாங்கன்னா இப்பொழுதுக்கு நம்ம இப்படி வந்து பேசக்கூடாதுங்க, அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏசு ஆண்டவர் அன்பாக இருக்கார், கடவுள் அன்பாக இருக்கிறான்னு சொல்லுங்க. அந்த கடவுள் யாருன்னு சொல்லுங்கப்பா. அதான் இப்போ வந்து இப்போ இயேசு தேவன் கர்த்தர் சொல்றதே போய் வெறும் பொதுவாக கடவுள் கடவுள் சொல்லுங்க அப்படின்றாங்க. சரி, நம்ம இதை நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இயேசுவானவர் இந்த ஒரு கூட்டத்தை எடுத்தார். அந்த கூட்டம் முதலாவதாக வந்த கூட்டம் யார் என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள். முதலாவது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் 7வது வசனம் எருசலேமிலே யூதர்களுடைய தொகை அதிகமாக பெரியது என்று சொல்லி 9வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 31 இந்த சுவிசேஷம் யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளுக்கு போனது. இவங்க எல்லாருமே யார் என்றால் யூதர்கள் யூத மார்க்கத்துக்கு பக்கத்தில் சமீபமாக உள்ள இந்த சமாரியர்கள். இதுக்கு பின்பதாகத்தான் 10வது அதிகாரத்தில் இருந்தால் இந்த சுவிசேஷமானது புறஜாதியாருக்கு போகுது. 8வது அதிகாரத்தில் ஒரு இடத்துல போகுது, இந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு போகுது. ஆனால் பின்பதாக ஒரு பெரிய ஒரு ஒரு இயக்கமாக போவது என்றால் 10வது அதிகாரம். அதற்கு பெரிய இயக்கமாக போவது என்றால் 11வது அதிகாரம். இப்போ யூதர்களும் கிரேக்கர்களும் ஒன்றாக சபையாக இருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு ரகசியமாக இருந்தது. இப்போ நமக்கு கேள்வி என்ன, அங்கே இருந்தக்கூடிய நாட்களிலேயே பவுலடியாருடைய நாட்களிலேயே ஒரு பெரிய கேள்வி வருகிறது. யார் பெரியவர்கள், யார் முந்தினவர்கள், யார் பிந்தினவர்கள், யாரை பின்பற்ற வேண்டும்? யூதர்களை கிரேக்கர்கள் பின்பற்ற வேண்டுமா, கிரேக்கர்களை யூதர்கள் பின்பற்ற வேண்டுமா என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையின் மத்தியில் தான் இந்த ரோமர்கள் எழுதின கடிதத்தை எழுதுகிறார். ரோமர்கள் எழுதின கடிதத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்ம உடனடியாக போக வேண்டியது என்னவென்றால் 1 முதல் 8 அதிகாரங்கள் கிடையாது, 14வது அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரத்துக்கு போகணும், பின்னாடி உள்ள பகுதிக்கு போகணும். இந்த 8, 9, 10, 11 அதிகாரங்களில் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் இப்போ யாரெல்லாம் இந்த சபையில் இருக்கிறீங்க, அப்போ சபையினுடைய பின்னாடி உள்ள காரியங்கள் என்ன, பின்னாடி என்ன நடக்க போகுது இந்த சபைக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றாரு. நமக்கு இந்த நாளில் நம்ம எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. பவுலடியாருடைய இந்த நற்செய்தி குழு வந்தோடனே என்ன செய்கிறாங்க, இவங்க யூதர்களுக்கு மட்டுமல்ல, யூதர்கள் ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நல்லா நீங்கள் எங்கே போனாலும் சரி, இந்த தெளிவாக இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்தை பவுலடியார் தன்னுடைய வழக்கத்தின்படி அவர் யூதர்களை முதல்ல சந்திக்கிறாரு. ஆக சுவிசேஷம் முதலாவது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? யூதர்களுக்கு. ஏனென்றால் யூதர்களோடு கூட ஆண்டவர் செய்திருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கையின்படி அவர்கள் மூலமாக தான் இது பரவி இருக்க வேண்டும். அதாவது தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி, இதை நான் உனக்கு சொல்லிடுறேன், நீ தூங்குனா தூங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி, நான் சொல்லிடுறேன், நீ எந்திரிச்சு போகிறதும் போகாது உன்னுடைய பொறுப்பு, முதல்ல உனக்கு சொல்லிடுறேன். கேட்பார், என்ன அவங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியும், அவர்கள் மூலமாக பரவி இருக்க வேண்டும். ஆனால் என்ன பண்ண குளறுபடி வந்தாங்க பின்னாடி, யூதர்கள் என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டவர்களும் இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் பெருசாக தெரிந்தது சுவிசேஷம் அல்ல, அவர்களுக்கு பெருசாக தெரிந்தது நியாயப்பிரமாணம். இந்த 5 ஆகமங்கள் தான் அவங்களுக்கு பெருசு. இதற்கு மேலே அவங்க வந்து யோசிக்கவே இல்லை. அந்த 5 ஆகமங்களையும் அவங்க சரியானபடி புரியவும் இல்லை. இதுதான் வேடிக்கை. வேடிக்கை என்னென்னா, கொடுக்கப்பட்டவர்கள் அதுக்கு கொடுக்கப்பட்டதை வாரம் வாசித்ததை சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை. அருமையானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் சுவிசேஷத்தை வாசித்து கொண்டு இருக்கிறோம், உபதேசத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம், வேதாகமத்தை நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே அதை நாம் அறிந்து கொள்ளவில்லை. யூதர்கள் அதை சரியானபடி அறிந்து கொள்ளாததினாலே பின்பதாக அவர்களை குறித்து ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஆரம்பத்தில் அவர்கள் வந்தாலும் பின்பதாக அவர்களை குறித்து என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இந்த யூதர்களை குறித்து என்ன, கடைசியிலே கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டும் பொழுது என்ன நடக்கும், இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789877664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.